மார்னிங் அஸ்ஸலாமு பார்க்கலாமா? சல்கா சொன்ன மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கேட்டிங்க பார்த்தியா, ஃபரீட்லாம் கேட்டிங்க பார்த்தியா, இந்தியன் கல்ச்சர், இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து டேம் மேட்ஸும் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இது லிட்ரேச்சரும் முக்கியம். இலக்கியமும் உங்களுக்கு அந்த காலத்துக்கான டேம்ஸ் என்னன்னு பார்க்கணும். முதல்ல வேத காலம் பார்த்தா சமஸ்கிருதம் முதல் உங்களுக்கு வேத காலம் முதல் அந்த பண்டைய இந்தியா முழுக்க சமஸ்கிருதங்கள் ஃபுல்லாக டேம்ஸோட வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து துருக்கி பாரசீகம் ரெண்டுமே கலவையாக இருக்கும். அப்புறம் முகல்ஸில் வந்து பாரசீகமே வந்து அவங்களுடைய ஆட்சி மொழியாக மாற்றிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து துருக்கி தாய்மொழி நல்லா புரிஞ்சுக்கணும். முகலாயருடைய தாய்மொழி வந்து துருக்கி. அதான் துருக்கி மொழியில் பாபர் நாமா எழுதியிருப்பார். ஆனால் அரசவை மொழி வந்து இதாக மாறுது, பாரசீகமாக மாறுது. இப்போ பாரசீகமாக இருக்கும் உங்களுக்கு. மிடில் இந்தியா பார்த்தா நிறைய வார்த்தைகள் பாரசீக மொழி அடிப்படையாக கொண்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? பாரசீகத்தில் யார் மிக சிறந்த கவிஞர்? புரியுது? ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் பாரசீக சிறந்த கவிஞரா? அவர் பாரசீகம் தெரியும், நிறைய மொழிகள். பாரதியார் மாதிரி ராஜாராம் அவர்களுக்கு நிறைய மொழிகள் தெரியும். ஆனால் பாரசீக கவிஞன் யாரு? மிக சிறந்த கவிஞன் யாரு? யாருப்பா? கலீலுல் ஜிப்ரான் என்ன மொழி கவிஞர்? என்ன மொழி கவிஞர்ப்பா? அதே மாதிரி அமீர் குஸ்ருவும் சிறந்த கவிஞனா இருந்தார். புரியுதா இல்லையா? அதை பத்தி பார்ப்போம். அமீர் குஸ்ரு ஒரு சிறந்த கவிஞனாக இருந்தார். அப்ப அதனுடைய மொழிகள் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அதன் மூலியமாக உங்களுக்கு மொழிகள் உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்பட்ட மொழிகள்ல தான் வந்து ஹிந்திலாம் உருதுலாம் வருது. சரிங்களா? இந்தியாவது கிளீன் யார் அழைக்கப்பட்ட? அமீர் குஸ்ரு அழைக்கப்பட்டார். ரொம்ப முக்கியமானவர் அமீர் குஸ்ரு. ஏன்னா ஒரு இலக்கியம், மொழி இவர்களினுடைய புதுமைக்கு பாடுபட்டவர். ஓகேவா? அதே மாதிரி நிறைய கவிஞர் இருந்தாங்க. பாபரே ஒரு கவிஞராக இருந்தார். பாபரே ஒரு பயோகிராஃபி எழுதிக்கிறாரு. அப்புறம் குல்புர்தான் பேகம் இருந்தாங்க, ஹுமாயூன் நாமா எழுதினாங்க. அதே மாதிரி வந்து எல்லா அந்த டெல்லி சுல்தானேட் ஹிஸ்டரியும் பரணின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார், ஜியாவுதீன் பரணி ஒருத்தர் எழுதியிருப்பார். புரியுதா இல்லையா? இந்த மாதிரி இந்த வரலாறுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. இது மிடியல் இந்தியாவுடைய டேம்ஸும் லிட்ரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு புரியாது, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணால் ஒழிய வேற எந்த முறையிலும் புரியாது. மனப்பாடம் தான் இதற்கான ஒரே வழியாக இருக்கும். ஓகேவா? மனப்பாடம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காயின்ஸ் பார்ப்போம். ஓகேவா? காயின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் காயின்ஸ் கண்டிப்பாக உண்டு. ஓகேவா? அதே மாதிரி மிடில் இந்தியாவில் வந்து இங்கே பாபர் சமகாலத்தை ஆளுகின்ற போது கிருஷ்ணதேவராயர் அங்கே சமகாலத்தில் ஆண்டார். பாபர் ஆண்டுகின்ற அதே காலத்தில் கிருஷ்ணதேவராயர் ஆண்டார். இங்கே வந்து வட இந்தியா பாபர் ஆண்டா மாதிரி தென்னிந்தியா வந்து கிருஷ்ணதேவர் ஆடுவார். அப்போ அவர் நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? நிறைய அதே மாதிரி வந்து நிறைய சீர்திருத்தங்களோட நிறைய புதுமைகளை கொண்டு இருப்பார். அப்போ அவரை பற்றி நாம் பார்க்க வேண்டியிருக்குது. பாரசீகம் தான் முழுமையாக பரவிருக்கு, இந்தியா முழுமையாக பரவிருக்கும். எப்போ? 12ஆம் நூற்றாண்டு தொடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டே பாரசீகம் அதிக அளவு பரவிருக்கும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் காயின் எழுதி பார்ப்போம். என்னென்ன காயின்ஸ் எங்கெல்லாம் வெளியிட்டாங்க, அது என்ன மாதிரியான தகவலை நமக்கு தருகிறது பார்ப்போம். டேம் யூஸ் ஃபார் காயின்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. என்ன மாதிரியான டேம்ஸை நம்ம காயின்ஸுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்க்குறோம். டேம் யூஸ்டு காயின்ஸ் நாணயங்களுடைய இதை போட்டாங்க. ஓகேவா? அப்போ எந்த காயின்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். நாணயங்களுடைய டேம்ஸ். நாணயங்கள் ரொம்ப முக்கியம்ப்பா. எப்போ நாணயங்கள் இந்தியா புழக்கமாக சொல்றா? இந்தியாவில் பஞ்ச் மார்க்னு ஒரு காயின்ஸ் 6வது பிசி 6th century பிசியில தான் வருதுப்பா. கிமு 6ஆம் நூற்றாண்டு தான் இந்தியாவில் நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அதுக்கு முன்னாடி பண்டமாற்று முறைக்கு நாணயம் தேவை. புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து வேத காலம் நிக்ஷ்கான ஒரு காயின் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் பண்டமாற்று முறைக்கு பிறகுதான் என்ன வருது? உங்களுக்கு காயின்ஸே வருது. ஃபர்ஸ்ட் பாருங்க, காயின் டங்கா என்ன டைனஸ்டி? முகல் எம்பையர். இது இருந்தது. இதுல இல்டுமிஷ் யூஸ் பண்ணார். சில்வர் காயின். டங்கானா சில்வர் காயின். இல்டுமிஷ் யூஸ் பண்ணார். அதை டங்கா இந்த ஒரு காயினை வந்து இல்டுமிஷ் யூஸ் பண்ணார். இவங்க மட்டும் யூஸ் பண்ணல,
இல்டுமிஷ் இதை யூஸ் பண்ணாரு. புரியுதா இல்லையா? அப்புறம் டாம், மிடிவல் இந்தியாவில் டாம் இருந்தது. காப்பர் காயின், என்ன காயின் கேட்பாங்க, காப்பர் காயின். ருபாயா, முகலாய ஷெர்ஷா கொண்டு வந்த அந்த ருபாயா தான் இப்போ நம்ம ரூபாயா பயன்படுத்துகிறோம். இந்த ரூபாயின் தந்தை யார்? ஷெர்ஷா தான். ஷெர்ஷாவோட கலர் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஷெர்ஷா அக்பரின் முன்னோடி. ஷெர்ஷாவோட கலர் எங்க இருக்குது? சாசரத்துக்கு பீகார்ல கேட்பாங்க, அவங்களுடைய இதுன்னு கேட்பாங்க. சாசரம் பீகார்ல வந்து சாசரத்துக்கு பீகார்ல முக்கியமான பாயிண்ட். பீகார்ல சாசரத்துல ஒரு கலர் இருக்குது கேட்பாங்க. பீகாரை வச்சு தான் ஆண்டார் அவர் தான் வந்து ரூபாய் நாணயத்தின் தந்தை. அப்புறம் ட்ரங்க்ஸ் ரோட்ஸுக்கு பார்த்தியா, அதுவும் அவர் தான் போட்டார். அதான் ரூபாயன்னு சொல்றோம், ரூபாய் நாணயத்தின் தந்தை அவர் தான் ரூபாய் நாணயத்தின் தந்தை. அவர்தான் ரூபாய் நாணயத்தான் சொல்றாரு. அறிமுகத்துக்கு ரூபாயா அது சில்வரா இருந்தது. முகலாய பிரி தான் அது. முகலாய பிரிவில் கொண்டு வர. அதுக்கப்புறம் டங்கா, அது முடிவு சொன்ன மாதிரியா, டங்கா மிக்ஸ் பண்ணது டங்கா வருது உங்களுக்கு, கோல்டு காயின் அது. அப்புறம் ஜிட்டால், டெல்லி சுல்தான், ஜிட்டாலே நிறைய இருக்கும். காப்பர் காயின் வச்சு ஜிட்டால்னு அதை வச்சு தான் வந்து சில்வர் காயின் டிசைட் பண்ணுவாங்க. இது அடிப்படை நாணயமா இருக்கும். ஜிட்டால் என்பது ஃபண்டமெண்டல் யூனிட், அதான் அடிப்படை தான். எப்படி நம்ம இப்போ பைசாவை சொல்கிறோம் அந்த மாதிரி அடிப்படையா ஜிட்டால். அப்புறம் கதையானா வந்து சோழா டைனஸ்டி கோல்டு காயின் அது. கதையானா கோல்டு காயின். சோழாவில் வந்து நமக்கு தெரியாது இந்த இருக்கு. இதை வந்து காடியானாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் காயின்ஸ்பா. ஜிட்டால் என்பது அடிப்படை அளவு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல பைசா, அந்த மாதிரி அடிப்படை அழகாக நாணயத்தினுடைய அடிப்படை அழகாக இது பண்ணியிருந்தாங்க. அடிப்படை அழகு கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா, ஒரு இம்பார்ட்டன்ட். ஆனால் எல்லா டைனாஸ்டி பற்றியும் இருக்குது. ஓகேவா? கரெக்டாக எழுதிக்கோங்க. டங்கா, டாமு, ருபாயா தான் முக்கியம். ஆனால் ருபாயா என்பது நம்ம இப்போ யூஸ் பண்ண ரூபாய் நாணயத்தின் தந்தையா இருந்தார் ஷெர்ஷா. புரியுதா இல்லையா? அவர் தான் வந்து இந்த ரூபாய் நாணயத்தை அறிமுகப்படுத்தினார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கும். அதை முதல்ல குறிச்சிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கும். ருபாயா வந்து இம்பார்ட்டன்ட் காயினா இருக்கும். கரெக்டா எழுதுங்கப்பா. ஏதாவது டவுட்னா கேளுங்கப்பா. ஜிட்டால் தெரியும், அதான் அடிப்படை அழகு. இப்போ 100 பைசா 1 ரூபாய் மாதிரி இப்போ ஜிட்டாலை பிரித்து தான் டங்காக்கு போவாங்க. ஓகேவா? அடுத்த காயினுடைய இதுக்கு போவாங்க. நம்ம ரூபாய் 100 பைசா என்பது 1 ரூபாய்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஜிட்டால் என்பது அடிப்படையினுடைய அழகாக இருந்தது. அப்போ கரெக்டாக எழுதிக்கோங்க. டைனாஸ்டியும் போட்டுக்கோங்க, கரெக்டாக எழுதுங்க. கதியானா என்பது ஒரு சோழா டைனாஸ்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காயின். நமக்கு தெரியாது, அதையும் தெரிஞ்சுக்கலாம். பொறுமையா எழுதுங்கப்பா. இது காப்பர் பத்தியா? டாம்லாம் காப்பர் காயின், ஜிட்டாலும் காப்பர். ஓகேவா? சில்வர் தான் அப்போ அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க. ரூபாயெல்லாம் சில்வர் காயின் அப்போ தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சார் டங்கா வந்து இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணானா அப்ப டெல்லி சல்தனட் தானே சார் மேசர் முகல் போட்டுருக்கு. இல்ல முகல்ஸ் அந்த டங்கா வேற, இந்த டங்கா வேற. TANK டங்கா, TANGK டங்கா வேற. புரியல? இந்த டங்கா இருக்கு பார்த்தியா, ரெண்டுமே தான். ஆனா இல்டிமிஷ் அது அந்த மாதிரி போட்டுருக்காங்க. முகல் பீரியட் யூஸ் பண்ணாங்க, இல்டிமிஷ் அது யூஸ் பண்ணாரு. ஜிட்டால் தான் வந்து அடிப்படை. என்னப்பா? இல்டுமிஷ் அவர் தான் அடிமை வம்சத்தினுடைய முதல் சுதந்திர அரசர். குதுப் மினாரை கட்டி முடித்தவர். ஓகேவா? அவர் தான் கலிஃபாட்னு லெட்டர் வரும் அவருக்கு. அவர் அரசர் அங்கீகாரம் பண்ணற்று கலிஃபாட்னு அவருக்கு கிடைக்கும். நிறைய ரீஃபார்ம் பண்ணவர் அவர். 1700 வருஷத்துக்கு அப்புறம் முகல் தான் காயின். 1700 வருஷம் இந்தியா வந்தாங்களா சார் முஸ்லீம்கள்? ஆனா முகல் தான் காயின் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களா? அதுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. காயின்ஸ் முதல்ல 600 BC வந்து முத்திரை குட்டப்பட்டு நாணயங்கள் இருந்துச்சு. 6ஆம் நூற்றாண்டு கிமு 6ஆம் நூற்றாண்டு நாணயங்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டன. மௌரியஸ் பயன்படுத்தினாங்க. வேத காலத்து நாணயம் இருந்தது.
தொடர்ந்து நாணயங்கள் வருது. அந்த ருப்பாயா என்பதை வந்து ஷெர்ஷா சூர் வம்சத்தை சார்ந்தவர் ஜஹாங்கீர், இவர் ஹுமாயூனுக்கு பிறகு அவர் வந்து அந்த ஆட்சி பிடிப்பார், கொஞ்ச காலம் ஆட்சியில் இருப்பார். அக்பரின் முன்னோடி சொல்லுவாங்க. அவர் தான் வந்து ருப்பாயா நாணயத்தை வெளியிட்டாரு. ரெண்டாவது ட்ரங்க்ஸ் ரோடு, சாசரம்னு தங்க ரோடு போட்டிருப்பார். இப்போ இருக்கு பார்த்து NH ரோட்ஸு, அந்த மாதிரி அவர் அப்பவே ரோடு போட்டார். ஓகேவா? அவர் தான் தங்கும் விடுதிகளை ஏற்படுத்தினார். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஷெர்ஷா பண்ண மிக முக்கியமான ரிஃபார்ம்ஸ். நிலவரி மேம்படுத்தினார். இதெல்லாம் அவர் பண்ண மிக முக்கியமான சீர்திருத்தங்கள். புரியுதா? முகல்ஸ் அடிப்படையா இருந்தாங்க. முகல்ஸுடைய கட்டிடக்கலைலாம் இந்தியாவே கிடையாது. நீங்க முகல்ஸுடைய கட்டிடக்கலை எல்லாமே அவங்களோட இதுதான் சார். செங்கோட்டையில ஆரம்பிச்சு, தாஜ்மஹால் ஆரம்பிச்சு, ஃபதேபூர் சிக்ரி ஆரம்பிச்சு எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் எங்க இப்போ வந்து ஹைதராபாத்துக்கு சார்மினார், கோல் கும்பாஸ், அதையும் யார் பண்ணாங்க உங்களுக்கு? இங்க அந்த தக்காணத்தை ஆண்டவங்க பண்ணாங்க. ஓகேவா? பாமணி சுல்தான்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கட்டிடக்கலை முழுவதாக பரவிருக்குன்னா அரசர்கள் ஒரு முக்கிய காரணமா இருந்தாங்க. இப்ப தஞ்சாவூர் எடுத்துக்கலாம், கங்கை கொண்ட சோழபுரம், மாமல்லபுரம், இதெல்லாம் இப்ப பண்ண முடியுமா? இப்ப பண்ணவே முடியாது. அப்போ வந்து அந்த கட்டிடக்கலை வந்து பொறுமையாக இருந்தது. அப்ப சகிப்பு தன்மையா இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப தஞ்சை பெரிய கோயிலாம் கட்ட முடியுமா? நம்ம இப்போ வந்து அந்த காலத்துல அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி அதை வந்து கொண்டு வந்துருக்காங்க. நான் சொன்னேன், யாரு காகித பணத்தை அறிமுகப்படுத்தி வீழ்ச்சியை கண்டவர் யாரு? யாருக்காவே சொன்னமே, ஒரு டெல்லி சுல்தான சொன்னேன், காகித பணத்தை அறிமுகப்படுத்தி வீழ்ச்சி அடைந்தார் பொருளாதாரத்தை. யார் அவரு? யார் சொல்லுங்க? முகமது பின் துக்ளக் தலைநகரம் மாத்தினாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு அரசும் நிறைய பண்ணிருக்கான். டெல்லி சுல்தானை பத்தி படிப்பதுக்கே வந்து 2 வருஷம் ஆகும். ஏன்னா வந்து எங்க தொடங்குது? குப்துதீன் ஐபர்ல தொடங்கி கடைசியா ஃபிரோஷா துக்ளக் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இது நிறைய அரசு இருக்காங்க. ஓகேவா? இப்போ அடிமை வம்சம் இருக்குது, கில்ஜி வம்சம் இருக்குது, துக்ளக் வம்சம் இருக்குது, அதுக்கப்புறம் லோடி வம்சம் இருக்குது, சையத் வம்சம் இருக்குது. இதெல்லாம் நீங்க படிக்கணும். குறிப்பா வந்து அலாவுதீன் கில்ஜியை படிப்பதற்கும் இல்டுமிஷ் பார்பனை படிப்பதற்கு கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசம் ஆகும். அவங்க பண்ண ரிஃபார்மேஷன்ஸ் என்ன, அப்ப என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ இல்டுமிஷ்னா மங்கோலியஸ் இன்வென்ஷனை அதிகமா ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ அதை பத்தி எலாபரேட் பண்ணி படிக்க முடியும். இது எழுதியாச்சா? அடுத்தது போறோம். சொன்ன பார்த்தியாப்பா, தினாரா. இன்னைக்கு தினாரா இருக்குப்பா. குப்தா என் பேர் முடிந்த தினாரா என்பது தினார் இப்ப கூட இருக்கு, தெரியுங்களா? எங்க பல நாடுகளுடைய கரன்சி தினார் தான். தினாரா இருக்குது கோல்டு. அது தினாரா என்பது கோல்டு. கோல்டு காயின் பாது தங்க நாணயம். அது தங்க நாணயம். பணா மிடியல் இந்தியாவில் இருக்குது, சில்வர் காயின். அது அப்புறம் தினார் ஒன்று கொண்டுருக்காங்க. தினாரா வேற, தினார் டெல்லி சுல்தானேட். இது அதுவும் என்னது உங்களுக்கு? கோல்டு தான். தினாரும் கோல்டு தான். அப்புறம் காசு, சவுத் இந்தியா கிங்டம் நம்ம பேசுறோமா இல்லையா? காசு பணம் சொல்றோமா இல்லையா? அந்த காசு வந்து தென்னிந்திய, எங்க சோழரா இருக்கலாம், பாண்டியரா இருக்கலாம், கொண்டு வந்தாங்க. தென்னிந்திய அரசுகள் பயன்படுத்தியது காசு. தென்னிந்திய அரசுகள் பயன்படுத்தியது காசு. எழுதிக்கொள்ள. தினாரா, தினார், பனா. பனா சில்வர் காயின் பா. தினார் எந்த நாட்டினுடைய கரன்சி? நிறைய நாடுகள் தினார் கரன்சியா வச்சிருக்கு. எந்த நாட்டு கரன்சி? கத்தாரு. யுஏக்கு என்ன? திரமா, திரகமா, திரகம். எல்லா நாட்டுல குவைத்ல கேடி சார். கேடி. திரகம் வந்து யுஏ தானா? திரகம் சொல்லுவாங்க. சிங்கப்பூர் டாலர், ஆஸ்திரேலியா டாலர், அமெரிக்கா டாலர், இதெல்லாம் டாலர்ஸ்.
நம்ம ரூபாய் நாணயம் எங்க இருக்குது? நேபாள் இருக்குது, திபேத் இருக்குது, பாகிஸ்தான். நம்ம ரூபாய் நாணயம் என்ன சொல்கா? புரியுதா? ஜெயிச்சிருவியா? நான் நித்யா புரியுதா? மனப்பாடம் பண்றதை தவிர எதுவுமே கிடையாது. உட்காந்து தினாரா, பணா, தினார், காசுலாம் ஈஸியா பண்ணிடுவீங்க. தென்னிந்தியா அதெல்லாம் பேசிட்டுக்கோம். காசு பணம் தான் பேசுறோம். அதெல்லாம் ஈஸியா நீங்க மனப்பாடம் பண்ணிடுவீங்க. மனப்பாடம் பண்ணி ஆகும். என்ன சொல்கா? ஜெயிச்சிருவியா? இல்ல டாபிக் எல்லாம் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் போலாம் சார். போலாமா? நெக்ஸ்ட் சில டைம் மேட்ச் ஆரம்பிக்கும். Important terms to note from Delhi Sultanate. Important terms இதுதான். ஃபர்ஸ்ட் சுல்தான் தான் எல்லா அதிகாரமும் கொண்டவர். இப்ப எப்படி ஒரு அதிகாரம் எப்படி குடியரசுத் தலைவருக்கு இருக்குதோ அதே மாதிரி எல்லா அதிகாரம் சுல்தானு தான் உண்டு. சுல்தான் தான் பவர்ஃபுல் மேன். அவர் தான் எல்லாமே. சுல்தான் அவர் தான் அரசனுடைய தலைவர். சுல்தான் தான். அதுக்கப்புறம் ஆபீசர் டியூட்டி பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. வஜீர் சீஃப் மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் ரெவன்யூ பிளான். அடுத்த அமைச்சர் இவர் தான். யாரு? வஜீர் தான். ஆரிஜ் ஐ மும்மாலிக் வந்து ஹெட் ஆஃப் மிலிட்டரி டிபார்ட்மெண்ட். மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் தொடங்கினாங்க தெரியுமா இல்லையா? அப்புறம் காஜி லீகல் ஆஃபீஸர் டிஸ்பெண்டிங் ஷரியலா. இவர் தான் ஷரியத் சட்டத்தை பண்ணவர். நிக்காலாம் பண்ணி வைப்பார். ஷரியத் சட்டம் நிக்கா தெரியுமா இல்லையா? நம்ம நிக்கா பண்ணோம்ல, அதை காஜி தான் பண்ணி வைப்பார். வக்கீல் ஐதர் கண்ட்ரோலர் ஆஃப் த ராயல் ஹவுஸ் ஹோல்டு. அரண்மனையுடைய பாதுகாவலராக இருப்பார். பரீத் ஐ மும்மாலிக் வந்து ஹெட் ஆஃப் நியூஸ் ஏஜென்சி. இவர் தான் செய்திகள் கொடுப்பார். ரிப்போர்ட்டர் இப்போ இருக்கக்கூடிய செய்தித்துறை மாதிரி செய்தி கொடுப்பார் இவர். அமீர் ஐ மஜில்ஸ் ஆபீசர் இன்சார்ஜ் ராயல் ஃபீட் அண்ட் ஃபெஸ்டிவல். புரியுதா இல்லையா? விருந்துகள் அதெல்லாம் வந்து அரசு சார்பாக விருந்துகள் கொடுப்பார். புரியுதா இல்லையா? விருந்து கொடுப்பாருப்பா. விருது இல்லை, விருந்து கொடுப்பார். விருந்துகள், விழாக்கள் ரெண்டுமே இவர் தான் இன்சார்ஜா இருப்பார். விழாக்களுக்கு இவர் தான் இன்சார்ஜ். மஜில்ஸ் ஐ ஆம் கவுன்சில் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் கன்சல்ட் ஆன் இம்பார்ட்டன்ட் அஃபேர் ஆஃப் தி ஸ்டேட். இவங்களாம் கவுன்சில் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களாம் முக்கியமான ஏதாவது தேவைன்னா கன்சல்ட் பண்ணுவாங்க. முக்கிய நிகழ்வுக்கு அமைச்சரவை மாதிரி கூடி விவாதிப்பாங்க. இல்லைன்னா வந்து ஆலோசனை செய்வாங்க முக்கிய நிகழ்வுக்காக. மஜ்லிஸ் ஒரு நாட்டினுடைய பார்லிமெண்ட். என்ன நாட்டுடைய பார்லிமெண்ட் சார்? மஜ்லிஸ் வந்து ஒரு நாட்டுடைய பார்லிமெண்டுடைய ஈரான் நாட்டுடைய பார்லிமெண்ட்டுக்கு மஜ்லிஸ்னா என்ன? அதான் வந்து ஆலோசனை. நம்ம சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி ஆலோசனை கூட்டங்கள் நடக்கும். மஷூரா சொல்றோமா இல்லையா? மஷூரானா என்ன? ஐடியா கேட்கறது. மஜ்லிஸ்னா ஐடியாக்கள் எங்க விவாதிப்பாங்க. மஜ்லிஸ் தான். அதுல வந்து வஜீர் தான் அடுத்த ஆபீசரு. அதுக்கப்புறம் ராணுவ தளபதி யாரு? மும்மாலிக் அவரு. அந்த துறை யாருக்கு ஏற்படுத்தினா? ராணுவத்துறை ஏற்படுத்திய டெல்லி சுல்தான் யாரு? யாருமா? மும்மாலிக் அலாவுதீன் கில்ஜி. யாரு? மும்மாலிக் துறையை ஏற்படுத்துவார். ஆரிஜ் ஐ மும்மாலிக் ஒரு துறையே ராணுவத்துக்கான துறை ஏற்படுத்தி டெல்லி அவர் ஏற்படுத்துவார். ரத்தமும் இரும்பும் கொள்கையை கொண்டவர் அவர். பிளட் அண்ட் அயன் பாலிசி யாரு? பால்பன் வந்து கொண்ட பாலிசியா பிளட் அண்ட் அயன் பாலிசி தான் பால்பன். ஓகேவா? பால்பன் கொண்டு வந்து பாலிசி கொண்டு வந்து வக்கீல் ஐதர் தான் ராயல் ஹவுஸ் ஹோல்டு. அதில் காஜி முக்கியமானவர். சரியத் சட்டங்கள்லாம் கொண்டவர். நிக்காவை வந்து நமக்கு நிக்கா செய்து வைப்பாங்க இல்லையா? காஜி தான் நிக்கா பண்ணி வைப்பார். இப்போலாம் வேற மாதிரி நிக்கா இருக்கு தெரியுங்களா? திருமணங்கள் சட்டங்களை வேற மாதிரி ஆகி போச்சு. இப்போ என்ன பண்ணீங்க?
ஆதார் கார்டு, சாட்சிகளுடைய ஆதார் கார்டு எல்லாம் மாறி போச்சு. இப்பெல்லாம் சாதாரணமாக நிக்கா நகைப்படாது. கரெக்டா எழுதிக்கோங்க. வஜீர் தான் முக்கியம்ப்பா. வஜீர் தான் வந்து அடுத்த போஸ்டிங், சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங் வஜீர் தான். அடுத்த பதவி அவர் தான். சுல்தானுக்கு அடுத்தபடியாக வஜீர் தான் பதவி வைப்பார். என்ன சுபாஷினுடைய நெட் ப்ராப்ளமா? எஸ் சார். சார் பிளட் அயன்னா எதிரிங்க கிட்ட கடுமையா இருக்கிறதானே சார்? யாருப்பா? பிளட் அயன் பாலிசின்னு எதிரிங்க மட்டும் இல்ல, உலாமாக்கள் இருப்பாங்க. உலாமாக்களுடைய பேச்சை கேட்காத ஆட்கள் வந்து பால்பன், அலாவுதீன் கில்ஜிலாம் இருப்பாங்க. புரியுதா இல்லையா? உலா இந்த காட் ஷேடோன்னு சொன்னார்ல பால்பனை, கடவுளுடைய நிலையில் அடைக்கப்பட்டார் பால்பன். பயங்கரமா பண்ணாங்க. அதுல வந்து பொலைட்டா போன பார்த்தா ஃபிரோஷா துக்ளக்கு, இல்டுமிஷிங்களும் பொலைட்டா இருந்தான். அலாவுதீன் கில்ஜிலாம் ரொம்ப கடுமையா இருந்தார். வரி விதிப்புல கடுமையா இருப்பாரு. டோப் தெரியுமா? டோப்னா என்ன சொல்லுங்க? டோப்னா DOAP. டோப்னா என்ன? டோப்னா என்னப்பா? யமுனைக்கும் கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட பகுதி. அங்கெல்லாம் வரியை வாரி போட்டார் அலாவுதீன் கில்ஜி. 50% வரி போட்டிருந்தாரு. கங்கா யமுனாக்கு இடையான பகுதி அது. அங்கெல்லாம் வந்து டேக்ஸை பயங்கரமா போடும். டோப்னா இது நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் டோப். அங்க டோப்ல வந்து மிகப்பெரிய டேக்ஸ் பர்டன் 50% போட்டிருந்தார். புரியுதா இல்லையா? 50% டேக்ஸ் பர்டன் போட்டிருந்தார். இதெல்லாம் மிடிவல் இந்தியாப்பா, இடைக்கால இந்தியா. நமக்கெல்லாம் சிலபஸ் குரூப் 2 உண்டு. உஷா பாரதியை காணோம். இந்த மாதிரி நடத்தும் போது அவங்க யாராவது காணாமல் போயிடுறாங்க. பிளஸ்டினாவை காணோம். அப்புறம் இவங்களுக்கு என்ன புரியும்? கரெக்டா பாருங்க. ஓகேவா? காசி முக்கியமானவங்க. இன்னைக்கும் காஜி இருக்காருப்பா. நியாயத்தை கூறுபவர், நீதி நிலைநாட்டுபவர், ஷரீத் சட்டங்களை பின்பற்றக்கூடியவர். முக்கியமான பாயிண்ட். எழுதியாச்சா? ஷரீத் சட்டம் முக்கியமானதுப்பா. எழுதியாச்சா? சுல்தானுக்கு அப்புறம் வஜீர் தான்ப்பா. வசீர். அப்புறம் ராணுவ தளபதி மும்மாலிக்கு. ஓகேவா? அப்புறம் காஜி சட்டத்துறை. அவர் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஏதாவது ஆங்கிலத்துல புரியலாம், தமிழ்ல கேளுங்கப்பா. ஓகேவா? தமிழ்ல படிச்சிடாதீங்க. வேற மாதிரி அந்த ப்ரொனன்சியேஷன் மாறிடும். புரியுதுல்ல? அதனால சொல்லலாம். போலாமா? எஸ் சார். அப்புறம் அமீர் ஐ ஹஜீப், ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் ராயல் கோர்ட். ராயல் கோர்ட்னா அரசவையினுடைய இன்சார்ஜ் அவர் தான். அரசவைக்கு அவர் தான் இன்சார்ஜ். ராயல் கோர்ட்னா அரசவை. அப்புறம் காஜி ஐ மும்மாலி, சீஃப் ஜஸ்டிஸ், நீதித்துறை. காஜி வந்து சரியத் சட்டத்தை பார்ப்பாரு. சரியத் பிரகாரம் நீதி வழங்குவாரு. பொதுவான நீதி இவர் வழங்குவார். ஓகேவா? பொதுவான நீதி இவர் கொடுப்பாரு. காஜி அல் கஜாத், ஹெட் ஆஃப் சீஃப் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட். இவர் தான் தலைமை. இதுக்கு நீதித்துறையினுடைய தலைமை இவர் தான். நீதித்துறைக்கு தலைமை வகிப்பார் அவர்.
அப்புறம் அமீர் ஐ அகூர் த ஆபீசர் கமாண்டிங் ராயல் ஹார்சஸ். பற்றிய குதிரைகளுக்குன்னு தனியாக ஆபீசர். ராயல் ஹார்சஸ்னு யாரு? அரசவைக்குன்னு குதிரை இருக்கும். குதிரைகளுக்கு சூடு போடும் முறை யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா சொல்லுங்க? டாக் சித்தம் கொண்டு வந்தார். குதிரைகளுக்கு சூடு போடுதல். டாக்னா நான் தழும்பு. குதிரைகளுக்கு சூடு போடும் டாக் தழுவு முறையை கொண்டு வந்தவர் யாரு? அலாவுதீன் கொண்டு வந்தார். அலாவுதீன் தான் டாக் போடும் முறையை கொண்டு வந்தார். அப்புறம் ஷஹனா பில் சூப்பரண்ட் ஆஃப் ராயல் எலிபன்ஸ் ஒருத்தன் தான். யானைகளுக்கு தனியாக இருந்தாங்க பில், அவரு யானைகளுக்கு. ஓகேவா? அப்புறம் அமீர் ஐ பர்ட் ஆஃபீஸ் இன்சார்ஜ் போலீஸ் டிரான்ஸ்போர்ட் நாவல் போர்ட்னா அது கடற்படைக்கு தனியாக இருந்தார். நாவலுக்கு கடற்படைக்கு தனியாக இருந்தார். அமீர் ஐ பகர் இருந்தார் கடற்படை. எழுதிக்கோங்கப்பா. குதிரைப்படை தான் அங்கே முக்கியமாக இருந்தது. அதுக்கு தான் தாக் முறை, சூடு போடும் முறை அலாவுதீன் கில்ஜி கொண்டு வந்தார். ஏன்னா அரசவைக்குன்னா தெரியணுமா இல்லையா? இப்போ வந்து மாடுகளுக்கெல்லாம் வந்து சூடு போடும் முறையை கொண்டு வந்தார். அப்போதைய ஓகேவா? அப்போ வந்து அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதான் சூடு போடும் முறையை கொண்டு வந்தார். இப்போ வந்து கோவில் யானைக்கெல்லாம் வந்து இப்போ லோன் கொடுத்தா வந்து காதில் வந்து பஞ்ச் பண்ணிக்கணும். பார்த்துருக்கீங்களா? ஆடு மாடு இப்போ லோனில் கொடுத்தாங்களே. இப்போ அம்மாலாம் அந்த முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதா அம்மையெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ காதில் வந்து பஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த மாட்டையும் ஆட்டையும் நீ விற்க முடியாது. எனக்கெல்லாம் காதில் என்ன இருக்கும்? அந்த பஞ்ச் பண்ணால் அந்த லோனுக்கான அந்த சீட்டு மாதிரி அது வந்து ஒரு காயின் மாதிரி பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அரசவை குடிர்களுக்கு வந்து சூடு போட்டுருப்பாரு. அதே மாதிரி பணமாக கொடுத்தாரு இராணுவத்துக்கு. யார்? அலாவுதீன் கில்ஜி தான் முத பணமாக கொடுத்தாரு இராணுவத்துக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ப்பா. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. டவுட்னா கேளுங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. காசி வந்து ஷரியத் சட்டங்களை பார்ப்பா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இவர் வந்து காஜி ஐ முமாலிக் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருப்பார். அதுக்கப்புறம் காஜி உல் கஜாத் வந்து ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருப்பார். உங்களுக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சார் இந்த லாங்குவேஜ்ல வந்து பாரசீகம் துருக்கி தான் வந்து சேர்ந்தது. பாரசீகம் தான் மெயினாக. அதெல்லாம் துருக்கிகள் இதெல்லாம் சேர்ந்து வந்த லாங்குவேஜ். இப்போ அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். யாருக்கு? இதெல்லாம் வந்து அரபிக் பேசுவோம் பற்றி அவனை ஈஸியாக இருக்கு. அம்னோ மாலமின்னு சொல்லுவான். புரியா இல்லையா? இப்போ கிதாப்னா என்ன? நீ கிதாப்னு படிக்கணும் புத்தகம். அவனுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அவனுக்கு ஈஸியாக இருக்குமா இல்லையா? இப்போ நம்ம நூறு நமக்கு தெரியும். இப்போ நீ படிக்க நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இப்போ பாரசீகம் தெரியும் வந்து அவனுக்கு தெரியும், முடிஞ்சு போகுது. ஜட்ஜினா தெரியும். அப்போ நீ மனப்பாடம் பண்ணவே வேணாம். நமக்கு இது ஏன் டேமாக சொல்கிறோம், டெர்மினாலஜி சொல்கிறோம்? விளங்காத மொழியில் புரியாத மொழியில் நாம் புரிஞ்சு வச்சுப்போம். அதுதான் டேம்ஸ். எலிஃபண்ட்ஸுக்கு ஹார்சஸுக்குன்னு தனித்தனியாக இருந்திருக்காங்க. தெரியுமா இல்லையாப்பா? இப்போ அவங்கள பற்றிலாம் நாம் படிக்கிறோம். இது வந்து நான் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் போட்டிருந்தேன் சிவில் சர்வீஸில். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்குன்னே நோட்ஸ் எழுதி வச்சுருப்போம். பரீட்சைக்கு போகிற மாதிரி படிப்போம், ரீகால் பண்ணுறது. அப்போ ஒரு புக் இருக்கும் கிருஷ்ணா ரெட்டின்னு சொல்லி, இந்தியன் ஹிஸ்ட்ரி. அதுதான் பைபிள் ஆஃப் த சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட். இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் போட்டால் அதுதான் பைபிள் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு குரு படிப்போம். ஒண்டர் தட் வாஸ் இந்தியான்னு ஒரு புக் இருக்குது. ரிஸ்வி எழுதியிருப்பார். அப்புறம் பாஷம் எழுதியிருப்பாங்க. அப்புறம் ஏன்ஷியன் இந்தியா ரோமிலா தாப்பர் எழுதியிருப்பாங்க. சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து நீலகந்த சாஸ்திரி எழுதியிருப்பார். இவ்வளோ புத்தகத்தையும் நாங்கள் படிக்கணும். புரியுதா? ஒவ்வொரு வரலாறும் ஒவ்வொன்றையும் கேட்பாங்க. இந்த ஒண்டர் தட் வாஸ் இந்தியா ரொம்ப காஸ்ட்லியான புக்கு. அப்போவே அது 1000 ரூபாய். அதே மாதிரி கெஜெட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று தெரியுமா? அதை வாங்கி படிக்கணும். என்ன நடந்தது, கிரானஜிக்கலாக எப்படி நடந்தது, இந்தியாவில் எப்படி வந்து, அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கணும். படிக்கணும் இது படிக்கணும். ரீட் அண்ட் ரீட் ஒன்லி லிஃப்ட் ஆஃப் யுவர் லைஃப். தான் லிஃப்ட் பண்ணுவோம் லைஃப்பில். ஒரு எதுவுமே லிஃப்ட் பண்ணாது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான டாபிக். சல்கா
சொன்னால கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். ஜிஹெச்டிஓ சொல்லுங்க, அதெல்லாம் அந்த மார்க் நீ போடுற மார்க்லாம் உண்மையாக இருந்தால் வெற்றி. நீ உனக்கு எவ்வளோ பரிசு வந்தது? இன்னும் போடலையா? சார் இன்னும் போடல சார். போட்டுட்டு சொல்லு, அதான் முக்கியம். இன்னொரு டெஸ்ட் கூட வைக்கலாம், ஓகேவா? போட்டுட்டு சொல்லுங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்குது, 2 நாள் தான் இருக்குது. எங்க வியாழன் வெள்ளி 2 days மோர், அவ்வளோதான். அதில் எல்லா டாப்பிக்கும் நடத்திட்டோம்பா. அப்பா, யூனிட் 8, 9, யூனிட் 8 ஃபுல்லாக வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஷன் பண்ணியாச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் இதுவும் பார்த்தாச்சு. இதுவுமே நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நீங்களா தப்பு பண்ணாதான் உண்டு. இது எழுதியாச்சா? உங்களுக்கான வெற்றியை வந்து சூப்பராக கொடுத்தாச்சு. அதை நீங்கள் வெற்றியாளராக மாற்றுவதும் பந்து காலில் கொடுத்தாச்சு. அதை கோல் போடுகின்ற திறமை உன்கிட்ட தான் இருக்குது. போலாமா? எஸ் சார். அடுத்ததும் டெர்மினாலஜி பார்க்கணும். அடுத்து வந்து அஃபிஷியல்ஸ் ப்ரொவின்ஷன் பிரிக்கிறாங்க, புரியுதா இல்லையா? இப்போ எப்படி நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பிரிக்கிறோம், எப்படி சீஃப் செக்ரட்டரி பிரிக்கிறோம், அதே மாதிரி அவங்க பிரிக்கிறாங்க. சூப்பர், புரியுதா இல்லையா? இவங்களாம் வந்து மாகாணங்கள், அதிக மாகாணங்களை ஆண்ட அவுரங்கசீப், அதிக பிரதேசங்களை பகுதிகளை ஆண்ட மன்னர் அலாவுதீன் கில்ஜி. 2 பேரும் மிகப்பெரிய பிரதேசம் ஆண்டாங்க. ப்ரொவின்ஷன் சுபா சொல்லுவாங்க, அப்போ சுபான்னு சொல்லுவாங்க. சுபாக்கள், சுபானா பொண்ணு கிடையாது. சுபானா அங்கே இருக்க மாகாணங்களுக்கு சுபான்னு பேர். மாகாணங்களுக்கு வந்து சுபாக்குன்னு பேர். ஓகேவா? அப்போ இவங்க யாரு? திவான் ஐ முஸ்தகரஜ், இவங்க தான் முக்கியமானவங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அரியர் என்ன பண்ணுறாங்க? அரியர்ஸ் வசூல் பண்ணுறாங்க. நிலுவை தொகைகளை வசூல் பண்ணக்கூடியது. முஸ்தகரை ஒருமே கேட்டுப்பான். இவங்க தான் நிலுவை தொகை வசூல் பண்ணுறாங்க. நிலுவை தொகை வசூல் பண்ணுறாங்க. சாஹிப் பை திவான் மெயின்டைன் அக்கௌண்ட் ஆஃப் த ப்ரொவின்சஸ் சென்ட் தம் த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். மெயின்டைன் பண்ண திவான்னா யாரு? நம்ம சொல்லுவோம் திவான் வராருன்னா யார்? திவான் தான் கணக்குகளை மெயின்டைன் பண்ணி வரி வசூல் பண்ண தான் திவான். கணக்குகளை பார்த்துக்கிறார் திவான், கணக்கு பார்க்குறார். திவான் தான் கணக்கு பார்க்குறாரு. அப்புறம் முக்தி ஆர் வலி, அவர் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லா அண்ட் ஆர்டர் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ் இன் தர் இக்குதாஸ். இக்குதாஸ் தான் அரசு நிலங்கள். இது முக்கியம்ப்பா. இக்குதாஸ் தான் இக்தாஸ் தான் இக்தாஸ் சொல்லுவாங்க. இக்தாஸ்னா அரசு நிலங்கள். அரசு நிலங்களுடைய வருவாயை வந்து வசூல் பண்ணக்கூடியவர். அதிக இக்தாஸ் வந்து யார் கொண்டு வந்தா? இல்டிமிஸ் கொண்டு வந்தார். அரசு நிலம் அது இருக்கக்கூடிய வரிகளை வசூல் பண்ணுவார். அதில் வந்து எந்த விதமான லா அண்ட் ஆர்டர் கட்டபொம்மன் மாதிரி ஆளுங்க வந்துடக்கூடாது, புரியா இல்லையா? உனக்கு எதிராக வரின்னு சொல்லி அந்த சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்கணும். திவான் ஐ ரிசாரத், அவர் என்ன பண்ணுறார்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் அப்பீல்ஸ், மேல்முறையீடு பார்க்குறாரு. ரிசாரத் தான் நான் மேல்முறையீடுகள் பார்க்குறாரு. யார் என்ன பண்ணுறாங்க? மேல்முறையீடு பார்க்குறாரு. அப்புறம் அமீர், அவர் தான் கவர்னர், ஆளுநர். சொன்ன மாதிரி அமீரானி கேட்போம் மாதிரி நம்ம. அமீர்னா யார்? ஆளுநர். நீங்க நம்ம கேட்போம் அமீரானி கேட்போம். அவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் மாதிரி அவர். திவானி இன்ஷானா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ், தகவல் தொடர்பு. ஓகேவா? கரஸ்பாண்டன்ஸ்னா நான் தகவல் தொடர்புக்கான துறை வந்து திவானி இன்ஷா, தகவல் தொடர்பு. முஸ்தகர் ரொம்ப முக்கியம்ப்பா. நிலுவை தொகைகளை வருவாய்த்துறையில் வசிக்கக்கூடிய திவான்னா தெரியும், அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். திவான் பகதூர் சொல்லுவாங்க. திவான் வராருன்னா பயங்கரமா இருக்கும். முக்தி வலினா யாரு? அவங்க வந்து இக்குத்தா, அரசனுடைய லேண்டு. அந்த லேண்டில் இருக்கக்கூடிய வரியை வசூல் பண்ணணும். அதே சமயத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கணும். ரிசாரத் தான் மேல்முறையீடுகள். அமீர்னா தான் கவர்னர், அமீர், கோட்டை அமீர் மாதிரி அமீர். திவானி இன்ஷானா கரஸ்பாண்டன்ஸ், தகவல் தொடர்பு பரிமாற்றங்களுக்கானது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ்பா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் போயிட்டு இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கோங்கப்பா. என்ன சொல்கெல்லாம் புரியுதா? ரீகால் ஆகுதா? சுல்தானுக்கு பிறகு வஜீர் தான்.
அப்புறம் அரிஜை மும்மாடி இராணுவ தளபதி, அப்புறம் காசி, அப்புறம் யார் காஜி, காசி மாதிரி காஜி இருக்கிறாரு இல்லையா, அவர் தான் மிக முக்கியமான ஆளாக இருக்கார். அப்புறம் இந்த ப்ரொவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தா மாகாணங்களில் பார்த்தா யார், முஸ்தகரஜ், திவான், வலி, ரிசாலத், அமீர், அதுக்கப்புறம் திவானி, இன்ஷா, இவங்களாம் முக்கியமானவங்க. மிடிவல் இந்தியா ரொம்ப கஷ்டம்ப்பா. ஏன்னா ஒரு 2 பேராஸ் தான் இருக்கும் மிடிவல் இந்தியாவில், டெல்லி சுல்தானின், முகல்ஸு. இவங்களுடைய ஹிஸ்ட்ரியே ரொம்ப நீண்ட நெடியதாக இருக்கும். ரொம்ப கஷ்டம் படிக்கிறது, படித்து முடிக்கணும். திவான் தான் கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடியவர்ப்பா. ஓகேவா. அதே சமயத்தில் எல்லா கணக்கு எங்கே அனுப்பணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுக்கு எப்படி மாநில அரசு அனுப்புதோ அதே மாதிரி எல்லா கணக்கு வழக்குகளையும் அவர் மாகாண அரசிலிருந்து மத்திய அரசுக்கு அனுப்பணும். சுல்தான் யார், அந்த இந்தியா ஆண்ட அரசுக்கு அனுப்பணும். அது கீழே வசீர் இருப்பார், அவர் பார்ப்பார். சொல்லலாமா? நெக்ஸ்ட் கால். கரெக்டாக காப்பி பண்ணி போடுங்கப்பா, வீடியோஸையும் பாருங்கள். ஏன்னா இது வந்து டைம் ஆகிடும். நீங்கள் வீடியோ நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் உங்களுடைய சென்டருக்கு போனால் கூட, தேர்வு மையத்துக்கு போனால் கூட ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம், இதையும் ரெக்கார்டு போட்டுக்கிறோம், அதையும் பாருங்கள். திவான், காசி, மும்மாடிக்கு இவங்க யார், ப்ரொவின்சியல் ஆஃபீஸர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், மாகாணங்களுக்கான அலுவலர்கள். புரியுதில்ல, மத்திய அலுவலர் பார்த்து மாகாணக்கான அலுவலர் பார்த்துறோம். யார், திவானை, காஜி வந்து மும்மாடிக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதித்துறை. சிக்கந்தர் சொன்ன மாதிரி சிக்கந்தர்னு பேர் கூட வைப்போம். ஓகே, அவர் யார், ஹெட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு யூனிட் கால்டு சிக்னா நான் சுபாக்கு அப்புறம் சிக்கந்தர் சொல்கிறோம். அந்த யூனிட்டுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவர் தான் கலெக்டர் மாதிரி. அங்கே திவானி கைரத், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சேரிட்டி. சேரிட்டினா நல உதவிகள் வரும், நலத்திட்டங்கள் வரும், நல உதவிகள். ஓகேவா, மனிதாபிமானமான உதவிகள், நல உதவிகள் வழங்குது. திவானி கோகி, முகமது பிந்துக்குள்ள கொண்டு வந்த டிபார்ட்மெண்ட் இது. முகமது பிந்துக்குள்ள கொண்டு வந்த டிபார்ட்மெண்ட் இது. யாரு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துறையில கொண்டு வர்றாரு, விவசாயத்துறை கொண்டு வந்தார். திவான் என்ன, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் சொன்னாலே ப்ரோஷாட்டுக்குள்ள கொண்டு வந்தார், ஓய்வூதியம். திவானி ஆர்ஜினா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி, முதலே பார்த்துருக்குறோம். நஜீர், அப்புறம் ஒக்மா யார், ஆஃபீஸர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலெக்டிங் ரெவன்யூ இன் த ப்ரொவின்சஸ், மாகாணங்களில் வந்து வருவாயை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க, வரி வசூல், வருவாய் வசூல் பண்ணக்கூடிய ஆளுங்க. நசீர், நசீர், வருவாய் வசூல் எழுதிக்கோங்கப்பா. அவ்வளோதான்ப்பா. நாளைக்கு சில லிட்ரேச்சர்ஸு, நாளைக்கு சில டெர்மினாலஜி பார்ப்போம்ப்பா. ஓகேவா, ரீகால் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக ஆகும். ஓகேவா, அதையும் பார்த்துக்கோங்க. என்ன சொல்கா, கரெக்டாக இருக்குதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா இதெல்லாமே. சார் சிக்தர் அப்படிங்கிறது எந்த அது வந்து ப்ரொவின்ஸ், அப்புறமா சிக்தர் வரும். சுபாக்கள் சிக்தர் பிரிச்சிருப்பாங்க யூனிட்டா. இப்போ எப்படி பிரிச்சாங்க, சோழர்கள் வடநாடு, நாடு, மண்டலம் சொல்லி அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அந்த யூனிட்டும் நாளைக்கு பார்ப்போம். எப்படி யூனிட் வந்து டெல்லி சுல்தானேட்டில், முகல்ஸில் எப்படி வந்து வருவாய் நிர்வாகத்தை பிரிச்சாங்க கூட பார்க்கலாம். ஓகேவா, நீங்கள் ஃபுல்லாக பார்த்து. அதெல்லாம் வந்து ஒரு பிஏல வந்து ஒரு 4 பேப்பர், முகல்ஸு, டெல்லி சுல்தானேட்லாம் தெரியுங்களா, அதை நம்ம வந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் நம்ம அதை, அந்த டெர்மினாலஜி ரொம்ப முக்கியமாக முடிக்கிறோம்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து ஒரு மாதம், நம்ம முகல்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு மாதம் நடத்துறது, புரியல. அந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டு மேட்டர்ஸு முதல்ல நிறையா இருக்குல்ல.
ஒரு பக்கம் அரசர்கள், ஒரு பக்கம் வருவாய் நிர்வாகம், ஒரு பக்கம் வந்து நிதி நிர்வாகம் இருக்குது, ஓகேவா. ஒரு பக்கம் வந்து போர்கள் இருக்குது, ஒரு பக்கம் கலை கட்டிடக்கலை இருக்குது, அப்புறம் இலக்கியம் இருக்குது, அப்புறம் என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, என்ன படையெடுப்புகள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஒரு மன்னன்னா இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும், புரியுதுல்ல. இப்போ அதே 1.5 மாதம் 2 மாதம் ஆகும். நாங்கள்லாம் அந்த எம்ஏ ஹிஸ்ட்ரி பிஎஸ்சிக்கெலாம் கிளாஸ் நடத்தும் போது கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் ஆகும். டெல்லி சுல்தானேட் ஒரு பேப்பர் இல்லை, டெல்லி சுல்தானேட் என்பது ஒரு பேப்பர். எம்ஏலாம் ஒரு பேப்பராக உட்காந்து அதை படித்தா தான் எழுத முடியும். நான் எழுத முடியாது. எவ்வளோ கரெக்டாக எழுதுங்க. நாளைக்கு இலக்கியம் முடிஞ்சா பார்ப்போம், டெர்மினாலஜி பார்ப்போம். ஈவினிங் உண்டுப்பா, அதே மாதிரி நைட் டெஸ்ட்டு உண்டுப்பா. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கப்பா. ஃபாலோ பண்ணால் மட்டும் அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க.